Hello viewers, welcome to Tips Mathematics 23. ஸோ நம்மளோட சேனலில் ஜிஎஸ்க்கான பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஸோ நவம்பர் 11லேருந்து நமக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மொத்தமாக எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 159 டேஸ்க்கான பிளானர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும்தானா, டெஸ்ட் கொஷின்ஸ் அண்ட் அதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும்தான் தருவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ அதுக்கான வீடியோ கிளாஸஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். அதோட ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கான ரெகுலரான டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அண்ட் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாவோ இல்லை வேலைக்கு போயிட்டுருக்கவங்களாவோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாவோ இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து போர்ஷன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்திங்கனாலே தெரியும், உங்களுக்கான டெய்லி கிளாஸஸ் வீடியோ கிளாஸாக வந்துடும். அண்ட் டெஸ்ட் ஒரு லெசனுக்குமான டெஸ்ட்டும் இருக்கும். ரிவிஷன் நோட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் கொடுத்துரும். ரிவிஷன் டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு இதில் ப்ளேஸ் ஆயிடும். ஓகேவா? சரிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுத்தா கரெக்டாக இருக்குமோ அந்த அளவு மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதாவது எவ்வளோ கம்மியாக கொடுக்கணுமோ அந்தளவுக்கு தான் நம்ம கம்மியாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேட்ச் இப்போ 159 டேஸ் பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போங்க முடியும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஏப்ரலோட ஃபர்ஸ்ட் வீக்லேயே நமக்கு இந்த பேட்ச் வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ நவம்பர் 11 பார்க்குறீங்க அப்படின்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 2 பாடம் வந்து படிக்கணும். என்னங்க ரொம்ப கம்மியாக தருவேன்னு சொன்னீங்க, 2 லெசன் கொடுத்துருக்கீங்க கேட்டிங்கன்னா முதல் பாடத்தில் ஒரு 5 பாயிண்ட் இருக்கும், 2வது பாடத்தில் ஒரு 5 பாயிண்ட் இருக்கும். நம்ம படிக்க வேண்டியதே மொத்தமே இவ்வளோவாக தான் இருக்கும். இது போக புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் வந்துட்டு படிக்க போகிறீங்க. இவ்வளோ தாங்க. இதை படிக்க முடியாதாங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு டைம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஈவினிங் 6:30 to 7 o'clock உங்களுக்கான கொஷின் வந்து நம்மளோட டெலிகிராம் பேட்சில் ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இது வந்து பெய்டு பேட்ச் தாங்க. ஸோ அந்த குரூப்பில் வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அடுத்த நாள் 10 o'clock வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் படிக்கல அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக படிச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் மார்னிங் 10 o'clock நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட மார்க்ஸை ரெகுலராக நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜராக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இதே 10th ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே தாராளமாக 2 நாள் டைம் கொடுத்து தான் நம்ம டெஸ்ட் வந்து வைக்கிறோம். எப்படிங்க 2 நாள் வரும்? ஒரு நாள் தானங்க டேஷ் போட்டிருக்கீங்க, அப்புறம் எப்படி 2 நாளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா December 1 வந்து என்ன கொடுத்துருக்கோம், பாக்ஸும் புக் பேக்கும் மட்டும் படிங்கன்னு கொடுத்துருக்கோம். அப்போ December 1 வந்து ஈவினிங்லேருந்து December 2 ஈவினிங்லேருந்து December 3 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அப்போ எவ்வளோ நாளுங்க? 2 நாள் சாலிடாக டைம் இருக்குது. ஸோ லெசன்ஸோட கெப்பாசிட்டி பொறுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டைமும் வந்து அதிகமாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக எத்தனை யூனிட்டுங்க கவர் பண்ணுறீங்க இந்த பேட்சில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக 7 யூனிட் வந்து நம்ம கவர் பண்ணுறோங்க. ஸோ என்னென்ன யூனிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, யூனிட் 8, INM, எக்கனாமிக்ஸ், ஜியோகிரஃபி, யூனிட் 9, மொத்தமாக 7 யூனிட். என்னென்ன ஸ்கிப் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த பேட்சில் இப்போ நம்ம சயின்ஸ் வந்து ஆட் பண்ணலை. கரண்ட் அஃபேர்ஸ் உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நீங்கள் படிக்கணுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சயின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் நாங்கள் படிக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ இன்னொரு யூனிட் என்னங்கன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலே தனியாக ஒரு பேட்ச் வந்து கொடுத்துட்ருக்கோம். தமிழ் ப்ளஸ் மேக்ஸும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் போக மிச்சம் இருக்கக்கூடிய 7 யூனிட்டி முக்கியமான யூனிட்டை உங்களுக்கு நாங்கள் இதில் கவர் பண்ணிடுவோம். வித்தின் 159 டேஸ்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுவும் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ சாட்டர்டே சண்டே இல்லாமல் இருந்தால் கிளாஸஸ் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்குங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் ஜெனரல் ஸ்டடீஸில் கண்டிப்பாக அதை வந்து எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா படிக்காமலும் இருக்கக்கூடாது, கொஞ்சமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 11th 12th இருக்கக்கூடிய புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதில் கவர் பண்ண போகிறீங்க. அதாவது சாட்டர்டே சண்டே உங்களோட வேலை பாக்ஸ் கண்டென்ட்டும் புக் பேக்கும் மட்டும்தான் நீங்கள் படிக்கிறதா இருக்கும். வீக் டேஸில் மட்டும்தான் லெசன்ஸ் படிப்பீங்க. வீக்கெண்டில் ஃபுல்லாக வந்து இந்த ரொம்ப சிம்பிளான சின்ன விஷயத்தை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? வீக்கெண்டில் நீங்கள் என்ஜாய் பண்ணதாகவும் ஆச்சு, படிக்க வேண்டியதாகவும் ஆச்சு. ஓகேவா? சரிங்க. இதுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ் பேட்ச் மொத்தத்துக்கும் இந்த 159 டேஸ்க்கும் உங்களோட டோட்டல் ஃபீஸ் வந்து 700. ஸோ ஈச் யூனிட்டுக்கு வந்து 100 rupees அப்படிங்கிற பேசிஸில். ஸோ ஒரு யூனிட்டையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்களேன். டெய்லி கிளாஸ் வந்து கொடுத்துருவோம். 30 லெசன் இருந்துச்சுன்னா 30 லெசனுக்கான வீடியோ கிளாஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அந்த லெசன்ஸ் எல்லாத்துக்குமான டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். ஸோ லெசன் பை லெசன் உங்களுக்கு டெஸ்ட் வந்துடும். அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ரிவிஷன் நோட்ஸும் நாங்கள் வந்து கொடுத்துருவோம். இப்போ பாலிட்டி இருக்குன்னா பாலிட்டிக்கு தேவையான மொத்தமான ஸ்டடி மெட்டீரியல் உங்கள் கையில் வந்து எடுத்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? அடுத்தது அந்த பாலிட்டி முடியுது அப்படின்னா அதுக்கான ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வச்சதுக்கப்புறம் தான் அடுத்த யூனிட் வந்து கூட்டிகிட்டு போவோம். இப்போது இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு வெறும் 100 rupeesல ஒரு யூனிட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? அப்போ மொத்தமாக நம்மளோட பேட்சோட ஃபீஸ் வந்து 700. ஸோ 700 நிறையா பேர் வீடியோலேருந்து வெளியே போகணுன்னு தான் நினைப்பீங்க. ஓகேங்களா?
ஸோ அதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு நான் தரேன். ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டோ இல்லை ஜென்ரலாக ஒரு டெஸ்ட் பேட்சோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, ஜென்ரல் டெஸ்ட் பேட்ச்னே வச்சுக்குவோம். மினிமம் எவ்வளோங்க சார்ஜ் பண்ணுவாங்க? 1500 சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் வெறும் டெஸ்ட் பேப்பருக்கு மட்டும்தான். வெறும் கொஷின் தருவாங்க, அதுக்கான ஆன்சர் தருவாங்க. அதுக்கு மட்டுமே உங்களுக்கு எவ்வளோ ஆகிடும்? 700 rupees வந்து ஆகிடும் இல்லைங்களா? சாரிங்க, 1500 rupees கிட்ட வந்து ஆகிடும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு கிளாஸஸும் கொடுக்குறோம், ஸ்டடி மெட்டீரியலும் கொடுக்குறோம், டெய்லி டெஸ்ட்டும் கொடுக்குறோம், ரிவிஷன் டெஸ்ட்டும் கொடுக்குறோம். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்கன்னா ஒரு 30,000 கட்டி படிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம 700 rupeesல உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறோம். அதுவும் நீங்கள் ட்ராவல் பண்ணி இங்கேருந்து போய் அந்த இடத்துல உட்காந்து படிக்கணும். பட் நம்மளோட பேட்ச் பொறுத்தளவில் வீட்டில் இருந்து எல்லாமே நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ தூரம் கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஒரு யூனிட் 100 rupees அப்படிங்கிற பேசிஸில் 700 rupees இந்த பேட்ச்க்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்ச் வந்து நவம்பர் 11 வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ அதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் லேட்டராக ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட நேமை நீங்கள் நம்மளோட சேனல் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, வாட்ஸ்அப் நம்பர். ஸோ அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட நேமை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுவீங்களோ அதுக்கான டேட்டை நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஸ்கெடியூலுங்க இது. ஸோ ஸ்கெடியூல் வந்து நம்மளோட காமன் டெலிகிராம் சேனல் குரூப்பில் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபுல்லாக வந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா. அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இந்த PDF எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா?